தளபதி விஜய் தமிழ் சினிமாவை விட்டு விலகப் போவதாக அறிவிப்பு வெளியிட்ட நேரத்தில் அவரின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக என்ட்ரி கொடுத்துள்ளார். லைகா தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் முதல் படத்தை இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிப்பதாகவும் தமன் இசையமைப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான டீசர் ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இதனை அடுத்துதான் ஜேசன் சஞ்சயின் முதல் படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரம்பிக்கும் என ரசிகர்கள் நம்பி வந்தனர். அதன்படி இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக இலங்கை நாட்டிலும் இப்படத்தின் படப்பிடிப்பை நடத்த ஜேசன் சஞ்சய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதற்காக லொகேஷன் பார்க்கும் வீடியோக்களும் இணையத்தில் வெளியானது. இந்த நிலையில் சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டார். பாமக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழா சேலத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தான் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் நேரில் கலந்து கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் பாமக கட்சியை சேர்ந்தவரின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்தது ஏன் என பல கேள்விகள் எழுந்தது. இதற்கு காரணம் பாமக தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் லைகாவில் நிர்வாக பொறுப்பில் உள்ளார். அதன் காரணமாக தான் ஜேசன் சஞ்சய் இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கிறார். இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலினும் கலந்து கொண்டார். விஜய் மகன் சஞ்சயும் முதல்வர் ஸ்டாலினும் ஒரே விமானத்தில் தான் சேலம் சென்றதாகவும் செய்திகள் வந்தன. அப்பொழுது விஜய் மகனிடம் பேசியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.